உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் சீரிஸோட 10வது மேட்ச் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு இடையில ஷார்ஜால நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஷார்ஜா பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஸ்லோவர் விக்கெட். பட் இங்க ஈவினிங் மேட்ச் ஆனதால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலா பேட்டர்ஸ் டீசெண்டா ஆட முடியும். லேட்டர் ஆக பிச் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுது. அவுட்ஃபீல்டும் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் இங்க சூப்பரா பவுல் பண்ணுவாங்க. பேசஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவா பவுல் பண்ற பவுலர்ஸ் இங்கே எஃபெக்டிவா இருப்பாங்க. மற்றபடி ஸ்பின்னர்ஸ் தான் இங்க மொத்தமா டாமினேட் பண்றாங்க. டாஸ் வின் பண்ற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சேசிங் இங்க அவ்வளோ ஈஸி கிடையாது. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி 120-130 ரன்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாலே நல்ல ஸ்கோரா இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் மொத்தமா மேட்சை கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் டீம்ல அதிகமா ட்ரை பண்ணணும். ரெண்டு டீம்லயும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஓவராலா இங்க 14 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 8 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 6 டைம்ஸும் இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 119 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 151, தென் லோவஸ்ட் ஸ்கோர் 69 ரன்ஸை ஸ்ரீலங்கா இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தா below 150 12 டைம்ஸும் 150-169 2 டைம்ஸும் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆஸ்திரேலியா லாஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்காவை பீட் பண்ணாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பேட்டிங்ல சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை. பவுலிங்ல லாஸ்ட் மேட்ச் டார்சி பிரவுன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரா அலானா கிங்கை எடுத்துட்டு வரலாம். ஸ்கட் அண்ட் சதர்லாண்ட் ரெண்டு மீடியம் பேசஸ் ஆல்ரெடி 11ல இருக்காங்க. ஸ்கட், கார்ட்னர், மொலினிக்ஸ், தென் வரேகம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த மேட்சுக்கு ஸ்கட்டோட 1-2 ஓவர்ஸ் ஷேர் ஆகலாம். பிரவுன் இருந்தா ஸ்கட், பிரவுன், தென் சதர்லாண்ட் ஓவர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அலானா கிங் இருந்தாலும் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேல ஸ்கட் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. தென் கார்ட்னர் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல மொலினிக்ஸ் 2 ஓவர் பவுல் பண்றாங்க. மற்றபடி ஸ்கட், கார்ட்னர், வரேகம், தென் சதர்லாண்ட் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. நியூசிலாந்து லாஸ்ட் மேட்ச்ல இந்தியாவை பீட் பண்ணாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கு பேட்டிங்ல பெருசா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. பவுலிங்ல எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை ட்ரை பண்றதா இருந்தா ஜெஸ்கருக்கு பதிலா பிரான் ஜோன்ஸ் இல்ல காஸ்பெரக்க ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி டகுகு, தென் ரோஸ்மேரி மேயர் ரெண்டு மீடியம் பேசஸ் 11ல இருக்காங்க. தேவைப்பட்டா சோஃபியா டிவன், தென் ஹாலிடே கூட பவுல் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்ல டகுகு, அமல்யாக்கர், ரோஸ்மேரி மேயர், தென் கேர்சன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கு ஜஸ்கர் இருந்தா ஜஸ்கர், டிவன், தென் ஹாலிடே ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். மற்றபடி ஸ்பின்னர்ஸ் யாராவது ட்ரை பண்றதா இருந்தா ஸ்பின்னர்ஸ் கூட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளே ஓவர்ஸ்ல ஜஸ்கர், கேர்சன், தென் ரோஸ்மேரி மேயர் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல டகுகு, தென் அமல்யாக்கர் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ரோஸ்மேரி மேயர் 1 ஓவர் பவுல் பண்றாங்க. ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெத்மோனி, தென் ஹீலி ரெண்டு பேரும் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. இதுல ஹீலி தான் கிளவர் பண்றாங்க. நல்ல பிளேயர், பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் நியூசிலாந்து 23 ஆவரேஜ்ல 546 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆவரேஜா 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா நல்லா ஆட முடியும். பெத்மோனி லாஸ்ட் மேட்ச்ல 43 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. டீசெண்டா ஆடி இருந்தாங்க. பட் எக்கச்சக்கமான கேட்ச் டிராப் இருந்தது. 1-2 ஈஸி கேட்சஸ் எல்லாம் டிராப் பண்ணாங்க ஸ்ரீலங்கன் ஃபீல்டர்ஸ். பட் நல்ல பிளேயர், கன்சிஸ்டண்டா ஆடக்கூடிய பிளேயர். பட் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து 18 ஆவரேஜ்ல 309 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. மூணி இனிஷியல் ஆஃப் பிரேக் பவுலர்ஸை ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நியூசிலாந்து பவர் பிளேல எடன் கஸ் ஆஃப் பிரேக் பவுலரை 2 ஓவர் பவுல் பண்ண வைக்கிறாங்க. ரீசெண்டா மூனி கேர்சன் கிட்ட 1 டைம் அவுட்டும் ஆயிருக்காரு. ஸோ மூனி தென் கேர்சனுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்கும். எலிஸ்பெரி 1 டவுன்ல ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் ஜார்ஜியா வராகம 1 டவுன்ல ஆட வச்சாங்க. பட் இந்த மேட்ச்ல பெர்ரி தான் ஆடுவாங்க. நல்ல பிளேயர், ரீசெண்டா 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கிறது இல்ல. T20ஸ்ல லாஸ்ட் 13-14 மேட்சா ஒரு 50 கூட அடிக்கல. T20s எகேன்ஸ்ட் நியூசிலாந்து 29 ஆவரேஜ்ல 263 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காங்க. பட் ஒரு 50 கூட அடிச்சதில்ல எகேன்ஸ்ட் நியூசிலாந்து. பெர்ரி, அமல்யாக்கர் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. டக்லியா மெக்ராத் 6th ரவுண்ட்ல பேட்டிங் ஆடுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்ல. 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் இங்க பேட்டிங்ல கொஞ்சம் டவுன்ல ஆடுறாங்க. பட் லேட்டர் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு எகேன்ஸ்டா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் நியூசிலாந்து 5 இன்னிங்ஸ்ல 61 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அமல்யாக்கர் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. டீசன்ட் பவுலரும் கூட. வார்ம் அப் மேட்ச்ல இங்கிலாந்துக்கு எகேன்ஸ்டா 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பட் இங்க பவுல் பண்ண சான்சஸ் கம்மி.
லிச்சிஃபீல்டு நம்பர் 5 ஆடுவாங்க. இன்கேஸ் டாப் ஆர்டர்ஸ் நல்லா ஆடிட்டா பேட்டிங் டவுன் ஆகலாம். நல்ல பிளேயர், ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். இந்த மாதிரி கண்டிஷன்ல சூப்பராக ஆடுவாங்க. ரீசெண்டாக நியூசிலாந்துக்கு எகென்ஸ்டா ஒரு 50 எல்லாம் அடிச்சாங்க. டீம்ல ட்ரை பண்ணுங்க. நல்ல பிளேயர், ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஷ் கார்ட்னர் நல்ல ஆல்ரவுண்டர், பேட்டிங்ல நம்பர் 4ல ஆடுவாங்க. ஆவரேஜா 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேல 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்ல எக்கனாமியா பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்தாங்க. எகென்ஸ்ட் நியூசிலாந்து பேட்டிங் தென் பவுலிங்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 23 ஆவரேஜ்ல பேட்டிங் ஆடி இருக்காங்க. தென் பவுலிங்ல 5-4 எடுத்திருக்காங்க எகென்ஸ்ட் நியூசிலாந்து. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல ட்ரை பண்ணணும். ஜார்ஜியா வரகம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல அதிகமா பவுல் பண்றாங்க. டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. லெக் பிரேக் பவுலர். நியூசிலாந்து பேட்டர்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. தென் சம்டைம் பேட்டிங்ல ப்ரொமோட் பண்றாங்க. பேட்டிங்லையும் டீசெண்டா ஆட முடியும். எகென்ஸ்ட் நியூசிலாந்து பவுலிங்ல 13 மேட்ச்ல 17 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. சதர்லாந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இல்ல. மீடியம் பேசர், பேஸ் அதிகமா கொடுக்கறது இல்ல. அது மட்டும் இல்ல, எல்லா பேட்டர்ஸும் சதர்லாந்து ஓவர்ல தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ விக்கெட்ஸ் ஈஸியா விழுது. தென் டெத் ஓவர்ஸ்லயும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுக்கல, பட் எக்கனாமியா பவுல் பண்ணாங்க. டீசென்ட் பேட்டரும் கூட, பட் பேட்டிங்ல ரொம்ப டவுன்ல ஆடுறாங்க. எகென்ஸ்ட் நியூசிலாந்து பேட்டிங்ல கிரேட்டா இல்ல. பவுலிங்ல 3 இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மெகன் ஸ்கட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேல 3 ஓவர் பவுல் பண்றாங்க. தென் டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. லாஸ்ட் மேட்ச்ல 20th ஓவரை பவுல் பண்ணாங்க. அதுல 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இந்த மேட்சுக்கும் டெத் ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் எடுக்கலாம். மற்றபடி இனிஷியலா நியூசிலாந்து பேட்டர்ஸ் டீசெண்டா ஆடுவாங்க. எகென்ஸ்ட் நியூசிலாந்து டீசெண்டா பவுல் பண்ணிருக்காங்க. சோஃபி மொலனெக்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்றாங்க. நியூசிலாந்துல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ ஷுவரா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். டார்சி ப்ரவுன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது டவுட் தான். ரீசெண்டா விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. அதுவும் இந்த மாதிரி கண்டிஷன்ல எப்படி பவுல் பண்ண முடியும், டவுட் தான். அலனா கிங் இருந்தா டீம்ல ட்ரை பண்ணணும். லெக் பிரேக் பவுலர், கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்க முடியும். நியூசிலாந்து விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேடி கிரீன், தென் இசி கேஸ். இதுல இசி கேஸ் தான் க்ளோர் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 7th டவுன்ல ஆடுவாங்க. அவ்வளவு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டா ரொம்பவே வீக்கா இருக்காங்க. கிரீன் 6th டவுன்ல பேட்டிங் ஆடுவாங்க. டீசென்ட் பிளேயர். டாப் ஆர்டர்ல ஆடினா டீசெண்டா ஆட முடியும். ரீசெண்டா பெருசா சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். பட் கிரீன் எகென்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 14 ஆவரேஜ்ல தான் பேட்டிங் ஆடி இருக்காங்க. சூசி பெட்ஸ் குவாலிட்டி பிளேயர், பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ரீசெண்ட் டைம்ஸ்ல 30-35 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்றாங்க. நியூசிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா டீசெண்டா ஆட முடியும். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா நம்பர்ஸ் அவ்வளவு கிரேட்டா இல்ல. 22 ஆவரேஜ்ல தான் பேட்டிங் ஆடி இருக்காங்க. பேட்ஸ் எப்பவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடுவாங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் 30-35 ரன்ஸ் அடிக்க முடியும். ஹாலிடே நம்பர் 5ல ஆடுவாங்க. 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். T20ஸ்ல நம்பர்ஸ் கிரேட்டா இல்ல. 36 மேட்ச்ல ஒரு 50 கூட அடிச்சதில்ல. டீசென்ட் பவுலர். ரீசெண்ட் ஆஸ்திரேலியாக்கு எகென்ஸ்டா 1-2 விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா பேட்டிங்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பிளிமர் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. கொஞ்சம் அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர். ரீசெண்டா ஆஸ்திரேலியாக்கு எகென்ஸ்டா 50 எல்லாம் அடிச்சாங்க. லாஸ்ட் மேட்ச் இந்தியாக்கு எகென்ஸ்டா 34 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. பவர் பிளேல ஆடுறதால நல்லா ஆட முடியும். பிளிம்மருக்கும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட பிரச்சனை இருக்கு. அதையும் கன்சிடர் பண்ணணும். அமலியக்கர் பேட்டிங்ல 1 டவுன்ல ஆடுவாங்க. குவாலிட்டி பிளேயர். 30-35 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. குறிப்பா டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்றாங்க. ஸோ விக்கெட்ஸ் அதிகமா எடுக்க சான்ஸ் இருக்கு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா பேட்டிங் அண்ட் பவுலிங்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மஸ்டா டீம்ல ட்ரை பண்ணணும். சோஃபி டிவன் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி 50 அடிச்சாங்க. நல்ல பிளேயர், பட் பழைய மாதிரி கன்சிஸ்டண்டா ஆடுறது இல்ல. ரீசெண்ட் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், டீசெண்டா ஆட முடியும். தென் டீசென்ட் பவுலரும் கூட, பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா பவுல் பண்றது இல்ல. விக்கெட் டேக்கிங்லயும் சுத்தமா இல்ல. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 21 ஆவரேஜ்ல 312 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 17 இன்னிங்ஸ்ல ஒரு 50 தான் அடிச்சிருக்காங்க. அவ்வளவு கிரேட் நம்பர் இல்ல. லீ தகுகு லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. சூப்பரா பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க.
மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் அதிகமாக பவுல் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா மேட்சுக்கு ஒரு விக்கெட் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஜஸ்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். லாஸ்ட் மேட்ச் நல்ல எக்கனாமியாக பவுல் பண்ணாங்க, பட் விக்கெட்ஸ் எடுக்கலை. ரீசெண்ட் டைம்ஸில் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. லாஸ்ட் 12 இன்னிங்ஸில் வெறும் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 6 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. எடன் கேர்சன் சூப்பர் பவுலர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேல 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. பெத் மோனியை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க சான்ஸ் இருக்கு. தென் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாங்க, விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ரோஸ்மேரி மேயர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்ல 4 for எடுத்தாங்க. பவர் பிளேல 2 ஓவர், தென் டெத் ஓவரில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 7 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இந்த டீமை பாருங்க, இதில் பெத் மோனி இல்லை அலிசா ஹீலி, உங்களோட சாய்ஸ். தென் சுசி பேட்ஸுக்கு பதிலாக பிளிம்மரை கூட ட்ரை பண்ணலாம். தென் லிச்சி ஃபீல்டை இந்த டீமில் ட்ரை பண்ணியிருக்கேன். தென் லீ தகுகு, தென் ரோஸ்மேரி மேயரை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். கிராண்ட் லீக்ல ஹாலிடே, பிளிம்மர், சதர்லாண்ட் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கார்ட்னர், அமலியக்கர், தென் மொலினிக்ஸை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேர்சன், வராகம், தென் சொஃபிடுவானை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.